26 தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? தேர்தல் ஆணையத்துடைய நேர்மைக்கு இது ஒரு சவால். முதல்ல எல்லாம் எலெக்ஷன்னாக்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க, மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கணிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு அதை வச்சு நம்ம பேச முடியும். ஞானேஷ்குமார் என்ன முடிவு எடுத்திருக்காருங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட். நீங்களும் நான் போடுற ஓட்டு இல்லை. அதிமுக 130 தொகுதிகள் ஜெயிக்கணும் ஒரு கருத்து கணிப்பு. இன்னொரு பக்கம் திமுக 160 180 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் பெரிய ஃபேக்டரா இருப்பான்னு சொல்லிட்டு முடிச்சு, விஜய் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. அதை சொல்ல வரலையே உங்களுக்கு. இந்த அண்ணாமலை போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சீட்டு கொடுக்கலங்கிறத அவ்வளோ நாகரிகமாக சொல்கிறது. வேற ஒன்று பிராமண ஜனதா பார்ட்டிக்கு, அது பாரதிய ஜனதா பார்ட்டி நீ நம்ம பேச சொல்கிறோம். காலாவதியான பிராமண நடிகர்கள் பூரா அதில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரச்சாரத்துக்கு போறாருல சார் அண்ணாமலை. அவரா போறாரு, அவர் யார் கூப்பிட்டாரு? பேசுறேங்கண்ணா, ரிசல்ட் வருத்துங்கண்ணா, மனம் திறந்து பேசுறேங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏதோ ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறார். வேற என்ன விட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து விட்டாங்க. யாராவது காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தாங்க, யாரும் சேர்ந்த கூட இல்லை. பாஜகவுடைய 6 மாநில முதலமைச்சர்கள் பாஜக வேட்பாளர்களுக்கு இங்க பிரச்சாரம் பண்றாங்க, டர்பன் எல்லாம் கட்டிட்டு. இது எப்படி தமிழகத்துல எதுவும்? நம்ம ஊர்ல ஆள் இல்லை, வெளியூர் தான் கூப்பிட்டோம். இப்படி தமிழ்நாட்டுல அவங்கள முதலமைச்சரே வராங்க ஓட்டு கேட்டுட்டு. யாருமே இல்லைன்னா கூட்டத்தோட போட்டுவிட்டு யாரையும் கூப்பிட்டு வரலன்னாக்கா அதிகமாக போயிடாதுக்கு. அதனால சீஃப் மினிஸ்டரே கூப்பிட்டு வர அளவுக்கு ஆள் இருக்குது. அது என்ன பிரயோஜனம்? சசிகலா ராமதாஸ் 2 பேருமே கேண்டிடேட் போட்டாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? நானும் இருக்கிறேன்னு காட்டிக்கிறது தான், அவ்வளோதான். இனிமேல் அவங்க பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான். தினகரன் என்ன எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறார் என்றால் நான் தூக்கு போட்டு சாவேன்னாரு. உடனே சரண்டர் ஆயிட்டாரு. என்டிஏ கூட்டணி இருக்கவங்க பூரா யாரு வருமான ஒரு ரைடுக்கு பயந்து இருக்கவங்க எல்லாம் தான் பழனிசாமி கூட இருக்காங்க. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். 26 தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? தெரியாது. தேர்தல் ஆணையத்துடைய நேர்மைக்கு இது ஒரு சவால். முதல்ல எல்லாம் எலெக்ஷன்னாக்க மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க, நல்ல க்ரௌட் இருக்குது, மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கணிச்சு சொல்ல முடியும். போகிற இடத்துல நல்ல கூட்டம் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி அதை வச்சு நம்ம பேச முடியல. தேர்தல் ஆணையத்தை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள் வருது. 2 எலெக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். பீகார் எலெக்ஷனு, மகாராஷ்டிரா எலெக்ஷன். ஞானேஷ்குமார் நினைச்சது தான் நடந்தது. மக்கள் ஓட்டு போட்ட யாருக்கு போட்டாங்கன்னு தெரியாது. எதிர்பார்த்த மாதிரி நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கே ஞானேஷ்குமார் தான் ஜெயிச்சார். அதனால் ஞானேஷ்குமார் என்ன முடிவு எடுத்திருக்காருங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட்டு. நீங்களும் நான் போடுற ஓட்டு இல்லை. ஆனால் பார்க்கணும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நிறைய கருத்து கணிப்புகள் வருது. அதிமுக 130 தொகுதிகள் ஜெயிக்கணும் ஒரு கருத்து கணிப்பு. இன்னொரு பக்கம் திமுக 160 180 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுக்கப்புறம் அடுத்த லைன் வரலையே உங்களுக்கு. விஜய் பெரிய ஃபேக்டரா இருப்பான்னு சொல்லிட்டு பிடிச்சி, விஜய் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. அதை சொல்ல வரலையே உங்களுக்கு. வாயில காப்பாற்ற பார்க்குறீங்க. இப்படி இருந்தால் காப்பாற்ற பார்க்குறீங்க. கருத்து கணிப்பெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது. அது ஒரு காலம். இன்றைக்கி ஞானேஷ்குமார் என்ன நினச்சிருக்காரோ அதுதான் இன்றைக்கி கருத்து கணிப்பு. நீங்களும் நான் போடுற ஓட்லேயே ஜெயிக்கிறாங்க. 2 எலெக்ஷன் பார்த்தாச்சு. பீகார் எலெக்ஷன் பார்த்தாச்சு, மகாராஷ்டிரா எலெக்ஷன் பார்த்தாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கலைன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா நான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் சில பேர்த்த பார்த்தபோது சொன்னாங்க, இங்கே அவ்வளோ சுலபமாக நடக்கலை சார் அப்படின்னு. இந்த அண்ணாமலை போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சீட்டு கொடுக்கலங்கிறத அவ்வளோ நாகரிகமாக சொல்கிறார். வேற ஒன்று அவரை விடமாட்டாங்கன்னு நான் அந்த காலத்திலேயே சொன்னேன். நீங்கள் என்னுடைய பேச்செல்லாம் எடுத்து பாருங்க. பிராமணர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமாக மாற்றினவர் அண்ணாமலை. அதனால் எச் ராஜா போன்றவர்களாம் அண்ணாமலையை அனுமதிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் மேலே போய் உட்காந்து அவரை ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னீங்க, நாங்களும் நிறைய முறை உங்களை கேள்வி கேட்டிருக்கிறோம், அண்ணாமலை அந்த அளவுக்கு வந்துட்டாரு, முன்னாடி வந்துட்டாரு, தமிழ்நாட்டை 11% 11.5% கொண்டு வந்துட்டாரு, என்டிஏ ஒரு பெரிய சக்தியா வளர்த்திட்டாருங்கும் போது நீங்க அதெல்லாம் இல்லை, அண்ணாமலையை முடிச்சு கட்டிடுவாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் நடக்குது. அவ்வளோதான். அப்போ பிராமணர்களுக்காக பிராமண ஜனதா பார்ட்டிக்கு, அது பாரதிய ஜனதா பார்ட்டி நம்ம பேச சொல்கிறோம்.
அந்த பிராமண ஜனதா பார்ட்டி வந்து நான் பிராமின் ஜனதா பார்ட்டியாக அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி யார் வர்றதா எச் ராஜா, எஸ் வி சேகர், மதுவந்தி, வாந்திபேதி இந்த மாதிரி ஆட்கள் தானே சுற்றி அத்தனை காலாவதியான பிராமண நடிகர்கள் பூரா அதில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னும் அந்த கோடம்பாக்கத்தில் ஒரு பொண்ணு கொலைப்பட்டு விழுந்தபோது மகேந்திரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னால் மறக்க முடியாது. என் ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண் பட்ட பகலில் கோடம்பாக்கத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தன்னுடைய ஜாதியை வந்து ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு பிராமணர்கள் வந்து அந்த டைமில் இருந்தாங்க. அதையெல்லாம் ஒழிச்சு கட்டி காணாம அடிச்சாருல்ல. எச் ராஜா காணாமல் போயிட்டாருல்ல. பிரச்சாரத்துக்கு போறாருல்ல சார் யார்? அண்ணாமலை. அவராக போகிறாரு. அவரை யார் கூப்பிட்டா? அவருக்கு அரசியல் சரியாக தெரியாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, அமித்ஷாவோட ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. இவர் பேரை சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டும் அப்படியே பிச்சுக்கிட்டு நிற்கிது. கரகோஷம் வச்சுக்க. ஒரு தலைவர் இருக்கும்போது அது மாதிரி செய்யலாங்களா? தலைவர் என்ன நினைப்பார்? நம்மளை தூக்கி அடிச்சுட்டு நீ பெரிய ஆளுன்னு காட்ட பார்க்குறியா? ஒழிச்சு கட்டி போடுவாங்க. அரசியல் தெரியலங்கிறதுக்கு அது ஒரு பெரிய அந்த இடத்துல தலைவர் இருக்கும்போது நீங்கள் தலைவருக்கு தான் கைத்தட்டல் வரணுமே ஒழிய உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் தனியாக பேசுகிறீங்கன்னாக்கா அப்போ கைத்தட்டல் வாங்குங்க. தலைவர் மேடையில் இருக்கும் உங்களுக்கு கைத்தட்டல் வந்தோன்னா கெட்ட நேரம்னு அர்த்தம். பேட்டியில் சொல்கிறாரு, பேசுகிறேங்கண்ணா, ரிசல்ட் வரட்டுங்கண்ணா, பேசுகிறேங்கண்ணா, மனம் திறந்து பேசுகிறேங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இன்னும் ஏதோ ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறார். வேற என்ன விட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து விட்டாங்க. யாராவது காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தாங்க. யாரும் சேர்ந்த கூட இல்லையே. அவராக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் தானே சொல்கிறீங்க. கட்சி தலைமையிலேருந்து எந்த பதிலும் அவருக்கு வரவே இல்லையே. அண்ணாமலை ஏன் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி பாஜகவுடைய தலைமையிலேருந்து எந்த பதிலும் வரலையே. பொறுப்பாளர்கிட்ட நிர்வாகிகிட்ட அண்ணாமலை ஏன் சீட்டு கொடுக்கலன்னு யாருமே ஒன்றும் சீர்ந்த கூட இல்லையே. அதுதானே உண்மை. இதில் பாஜகவுடைய 6 மாநில முதலமைச்சர்கள் பாஜக வேட்பாளர்களுக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க, டர்பன் எல்லாம் கட்டிட்டு. இது எப்படி தமிழகத்தில் இருந்துட்டு போட்டு வேற என்ன பண்ணுறது? நம்ம ஊரில் ஆள் இல்லை, வெளியில இருந்தால் கூப்பிட்டு வரணும். லோக்கலில் அவங்களுக்கு ஆள் இல்லைன்றது இப்போ அவங்களே ஓப்பனாக வெளியில் சொல்கிறாங்க. அதனால் வெளியில் வானதி சீனிவாசன் தனக்கு யாரை கூப்பிட்டு வந்தாங்க? அந்த யோகி ஆதித்யநாத் இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கட்சியில் ஆள் இல்லை, அங்கேருந்து தான் கூப்பிட்டு வரணும். அதான் இறக்குமதி பண்ணி. இன்னைக்கு ராஜஸ்தான் முதலமைச்சரை கூப்பிட்டு வந்து அதான் இறக்குமதி தான் பண்ணி ஆகணும். அவங்களுக்குன்னு லோக்கலில் ஆள் இல்லையே. எப்படி தமிழ்நாட்டில் அவங்கள முதலமைச்சரே வராங்க ஓட்டு கேட்டுட்டு? யாருமே இல்லைன்னாக்க கூட்டத்தோடு போட்டுவிட்டு யாரையும் கூப்பிட்டு வரலனாக்கா அசிங்கமாக போயிடாதுக்கு. அதனால தான் எனக்கும் ஆள் இருக்குது. சீஃப் மினிஸ்டரே கூப்பிட்டு வர அளவுக்கு ஆள் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் வர்றாங்கன்னு அது என்ன பிரயோஜனம்? யாருக்கு தெரியும் அவரை? தமிழகத்தில் எடுபடுமா சார்? அது எனக்கே தெரியல என்பது அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அவரை யாருன்னு யோகி ஆதித்யநாத் வந்தார். எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க புள்ளவரம் கொடுக்குற சாமியார் போடுறதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் அவர் பேட்டி கொடுக்குறாரு, மெட்ரோ ரயில் எப்போ வரும்னு கேட்டால் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க வந்துடும் அப்படிங்கிறது. இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்களா? அது 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 அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்குது. அது என்ன பண்ணுறது? இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அவங்களுடைய மிகப்பெரிய தலைவர்களாக இந்திய அளவில் அவங்க அடையாளப்படுத்தக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது சரிதானா? அது நீ தான் சொல்லணும். சரியா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ தூரத்துக்கு பீடிகை போட்டு அதை வந்து சரியானு என்னை வந்து அந்த கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்கிற மாதிரி பீடிகை போடுறீங்க. என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்து அதை எதாவது உபயோகப்படுமான்னு ஒரு வார்த்தையில் கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து அதை சக்தியை காட்டி அவங்க ஜெயிச்சிருவாங்களான்னு என்னை இப்போ ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறீங்க. அது காட்டட்டுமே. யார் வேணான்னா என்ன கூப்பிடுங்களேன்? பாகிஸ்தானில் இருந்த ஆளுங்களை கூப்பிடுங்களேன். யார் வேணான்னா? சசிகலா ராமதாஸ் 2 பேருமே கேண்டிடேட் போட்டாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? நானும் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதாங்க, அவ்வளோதான். அன்புமணி அந்த கட்சியை எடுத்துகிட்டு போயிட்டார். அது கதை முடிஞ்சு போச்சு. சசிகலா ஸ்ட்ரென்த் ஃபோர்ஸ். இனிமேல் அவங்க வந்து பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான். நம்ம வந்திருக்க வேண்டிய நேரத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ரஜினிகாந்த் மாதிரி தான். வந்திருக்க வேண்டிய நேரத்தில் வந்திருந்தால் ரஜினி ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்திருப்பார். வரல. இனிமேல் ரஜினிக்கு அது அரசியல் கிடையாது. 2 பேர்த்துக்கு ஒரு சிம்பதி இருக்குல்ல சார்? சசிகலாவாகட்டும் ராமதாஸ் ஆகட்டும் ஒரு சிம்பதி இருக்குல்ல? இது மாதிரி இல்லை ஏற்றி விடுங்க. இப்படிலாம் ஏற்றி விட்டா தானே உழுவுறது பிரமாதமாக இருக்கும். அம்மா விடாதீங்க. உங்களுக்கு நான் பார்த்தேன் சசிகலான்னு உடனே எப்படி இது பண்ணுறாங்கன்னு ஏற்றி விட்டா தானே அவங்களும் நிற்பாங்க. இல்லாட்டி அப்புறம் எப்படி வருவாங்க? அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. விஜய் ஒரு வழி பண்ணி, இதுக்கு முன்னாடி சீமான ஒரு வழி பண்ணி கொண்டு போய் நீங்கள் சீமான அனாதையாக்கி நிற்க வச்சுட்டீங்க. அடுத்து அப்படியே விஜய் கொண்டு போய் நிற்க வச்சுருக்கீங்க. இப்போ சசிகலா மேலே விழுந்துருக்கீங்க.
யூடியூப்காரர்களுக்கு இந்த சேவை பிரமாதமாக நடக்குது, நல்லா இருக்குது. உங்களுடைய சேவை வளர வாழ்த்துக்கள். ராமதாஸையும் இதே மாதிரி தான் குறைத்து மதிப்பிடுறாங்க. ராமதாஸ் முடிஞ்சு போச்சு. 80 வயசு 85 வயசுல என்னங்க போய் இன்றைக்கி அரசியல் தேவை உங்களுக்கு? மகன்கிட்ட விட்டுட்டு இப்போ வேலையை ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே. இன்னைக்கு என்னத்துக்கு நீங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்க முடியுமா உங்களால்? தேவையா உங்களுக்கு? குரல் நடுங்குது. சசிகலா, ராமதாஸ் 2 பேர்த்துடைய நோக்கமும் அதிமுகவை பலவீனப்படுத்துறதா, அவங்க வெற்றி இல்லை அப்படிங்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்களும் இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்கு தான், எங்களுக்கு மரியாதை கொடுங்கங்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. முழுக்க மறக்கப்பட்டவர்களுக்கு. ராமதாஸ் என்னென்னமோ ஸ்டண்ட் அடித்து பார்த்தாரு, சரியா வரலப்பா. அன்புமணி பின்னாடி தான் எல்லாரும் போயிட்டாங்க. சசிகலா கூட இருந்தால் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. யாராவது கூப்பிடுவாங்க, நம்மளுக்கு முன்னே நிற்க வைப்பாங்கன்னு பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. எல்லாம் காலி பெருங்காயிட்டப்பா, முடிஞ்சு போச்சு. அவங்களதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தினகரன் என்ன ஆனாங்க சார்? அவ்வளோதான். இது தினகரன் என்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறார் என்றால் நான் தூக்கு போட்டு சாவேன்னாரு. மறுநாள் எடப்பாடி கரத்தை வலுப்படுத்துவோம்னாரு. என்னன்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் விசாரணைக்கு தேதி குறித்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. உடனே சரண்டர் ஆகிட்டார். என்ஃபோர்ஸ்மெண்ட்டை காட்டி பயமுறுத்தி இருக்கிறவங்க தானே இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க பூரா யார்? வருமான ஒரு ரைடுக்கு பயந்து இருக்கவங்கெல்லாம் தான் பழனிசாமி கூட இருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விக்டிம்ஸும் பொதுமக்களும் நிற்கிறதா தான் இந்த எலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி பாஜக அதனோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருவாரு. கூட்டணிக்கு பிறகு இன்னைக்கு தேர்தல் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. தினகரனை எங்கேயுமே பார்க்க முடியல, பிரச்சாரத்தில் கூட பார்க்க முடியறது இல்லை. அவரை பொறுத்தவரையில் அந்த இடியிலேருந்து தப்பிச்சா போதுங்கிறது தான் இன்றைக்கி அவருடைய ஒரே பிரச்சனை. அதுக்கு தான் அவர் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. மாதிரிலாம் அந்த எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் சேர்த்ததை காப்பாற்றுறதுக்கு தாங்க இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்க. பழனிசாமி கூட இருக்கிற ஒரு கூட்டமே சேர்த்த செல்வத்தை இழக்காமல் இருப்பதற்கு என்ன உண்டோ அதுக்கு பழனிசாமி உதவி செய்வாருங்கிற காரணத்தினால தான் பழனிசாமி கூட என்டிஏ கூட்டணிங்கிறது அதுதான். சேர்த்த செல்வத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டணி, அது என்டிஏ கூட்டணி. மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு கூட்டணி இருக்குது, அது திமுக கூட்டணி. அப்படித்தான் எடுத்துக்க. உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் சார், இந்த 26 தேர்தல் 4 முனை போட்டி 5 முனை போட்டி கூட இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்தை வச்சு தான் பேச முடியாதுங்க. இன்றைக்கி நான் தான் சொல்கிறேன், ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனர் நேர்மையாக நடந்தாலும் ஒழிய தேர்தலை பற்றி எந்த ப்ரெடிக்ஷனும் சரியாக வராது. அவ்வளோதான். இப்போ எப்படி ஒரு திமுக இத்தனை தொகுதி, அதிமுக இத்தனை தொகுதி, விஜய் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ ஞானேஷ்குமார் சிரிச்சுக்கிட்டுல இருக்காரு, பைத்தியக்காரனுங்களா? உங்களுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சிரிச்சுக்கிட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. இது மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிற காலம் ஒன்று இருந்து அது முடிஞ்சு போச்சு. அதை ஓட் ஷோர் சொல்லி பார்லிமெண்ட்லேயே கத்துறாரு. அதுக்கப்புறம் கூட மோடி ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே, அமித்ஷா ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. ஆமாம், திருவண்ணா என்ன பண்ணிவிடுவான்னு கேட்டுட்டு தான் போகிறாங்க. அதே தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நிதர்சனமா சார்? அதான் உண்மையா? தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுகவுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, அவ்வளோதான். தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவங்களுடைய கணிப்பு 190 இடங்களில் திமுக சர்வசாரமாக ஜெயிக்கின்றார். அதுதான் அவங்களுடைய கணிப்பு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.